ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் மை லைஃப் ஸ்டைல் அண்ட் குக்கிங். ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்றைக்கி ரவை வச்சு ரொம்பவே புதுமையான ஒரு சுவையில் ரொம்ப ஈஸியாக எண்ணெய் நெய்யில் பொரிக்காமல் ரொம்ப ஹெல்த்தியாக இந்த ஸ்நாக்ஸ் வந்து செஞ்சிடலாம். ரொம்ப சாஃப்டாக சாப்பிட்றதுக்கும் ரொம்பவே அருமையாக இருக்கும். வாங்க இப்போ இந்த ரெசிபி எப்படி பண்ணலான்னு பார்த்துடலாம். இது செய்கிறதுக்கு ஒரு பேன் வந்து ஸ்டவ்வில் வச்சுருக்கிறேன். இதில் வந்து அரை டேபிள் ஸ்பூன் அளவு வந்து நெய் சேர்த்துருக்கிறேன். ஓவராலாக நமக்கு இவ்வளோ தான் நெய் வந்து தேவைப்படும். நெய் வந்து நல்லா உருகினதுக்கு அப்புறமா நம்ம இதில் வந்து அரை கப் அளவுக்கு ரவை வந்து சேர்த்துக்கலாம். ரவை சேர்த்துட்டு ஒரு 1லேருந்து ஒரு 2 நிமிஷம் நல்லா வந்து நம்ம அந்த நெய்யிலேயே வந்து வறுத்து எடுத்துக்கலாம். ஃப்ளேம் பார்த்திங்கன்னா ஓரளவு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வந்து வறுத்து எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ரவை நல்லா வறுத்ததுக்கு அப்புறமா நல்ல ஒரு ஃப்ளேவர் வரும். இந்த ஸ்டேஜில் வந்து ஒரு 1/4 கப் அளவுக்கு துருவின தேங்காய் வந்து சேர்த்துக்கலாம். தேங்காயும் சேர்த்து தேங்காயோட ஈரப்பதம் நல்லா மாறுற அளவுக்கு நல்லா வந்து வறுத்து எடுத்துக்கோங்க. பார்த்திங்கன்னா தெரியும், இந்த மாதிரி ரவை தேங்காயெலாம் நமக்கு நல்லா வந்து வறுபட்டு வந்திருக்கணும். அடுத்ததாக ஒரு சாஸ்பேன் எடுத்துருக்கிறேன். அதில் 3/4 கப் அளவுக்கு துருவின வெல்லம் கூடவே 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கிறேன். நமக்கு வெல்லம்லாம் நல்லா நமக்கு வந்து கரைஞ்சி நல்லா இந்த மாதிரி கொதிக்க ஆரம்பிக்கணும். இந்த மாதிரி நல்லா கொதிக்க ஆரம்பித்ததும் நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஏற்கனவே ரவை அப்புறமா தேங்காய்லாம் வறுத்து வச்சுருந்தோம்ல, அதில் வந்து நம்ம மெல்ட் பண்ணி வச்சுருக்கிற சர்க்கரையை வந்து இந்த மாதிரி அரைச்சி இதில் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. சூடாகவே ஆட் பண்ணிக்கோங்க. எல்லாத்தையும் சேர்த்து ஒரே பேட்சாகவே நம்ம வந்து ஆட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஆட் பண்ணதுக்கப்புறமா ஃப்ளேமை ஓரளவு மீடியம் ஃப்ளேமில் வச்சு கண்டினியூவாக மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. நமக்கு சீக்கிரமாகவே இது வந்து நல்லா திக்காக ஆரம்பிச்சிரும். உங்களுக்கு பார்த்தா தெரியும், இப்போ நல்லா வந்து திக்காக ஆரம்பிச்சிருக்கு. நீங்கள் இந்த டைமில் உங்களுக்கு ஏலக்காய் ஃப்ளேவர் பிடிக்கும்னா ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு வந்து ஏலக்காய் வந்து சேர்த்துக்கலாம். ஏலக்காய் பவுடர் வந்து சேர்த்துக்கலாம். நமக்கு வந்து இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இந்த பேன்லேருந்து நமக்கு நல்லா விட்டு வரணும். அது வரையும் நல்லா கண்டினியூவாக மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. உங்களுக்கு பார்த்தா தெரியும், இப்போ நமக்கு நல்லா அந்த பேன்லேருந்து விட்டு வந்தாச்சு. இந்த ஸ்டேஜுக்கு வந்ததும் நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணி தனியாக வச்சிடலாம். இப்போது இது வந்து ஓரளவு நல்லா ஆறுனதுக்கப்புறமா நம்ம இதை வந்து சின்ன சின்ன பால்ஸாக நம்ம இதை வந்து உருட்டி எடுத்துடலாம். கையில் வந்து கொஞ்சமாக வேணால் ஆயில் வந்து அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாதிரி பால்ஸாக உருட்டி எடுத்துக்கோங்க. பார்த்திங்கன்னா தெரியும், இந்த மாதிரி ஸ்மூத்தாக உருட்டி எடுத்துக்கலாம். இது போலவே நம்ம எல்லா பால்ஸும் நம்ம வந்து உருட்டி எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது இதை வந்து தனியாக வச்சிடலாம். அடுத்ததாக ஒரு பவுல் ஒன்று எடுத்துருக்கிறேன். இதில் 1 கப் அளவு வந்து அரிசி மாவு வந்து சேர்த்துருக்கிறேன். இடியாப்ப மாவு வந்து சேர்த்துருக்கிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து கொஞ்சம் அளவு கம்மியாக தான் இருந்தது. நம்ம எடுத்திருந்த ரவைக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் கம்மியாக இருந்தது. நெக்ஸ்ட் வந்து ஒரு அரை கப் அளவு வந்து நான் வந்து ஆட் பண்ணியிருந்தேன். அதனால் ஃபஸ்ட்டே ஓவராக 1/2 கப் அளவு வந்து அரிசி மாவு வந்து சேர்த்துக்கோங்க. அப்போ நமக்கு ரொம்பவே கரெக்டாக இருக்கும். இப்போ இது கூடவே தேவையான அளவு வந்து சால்ட்டு சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு வந்து மஞ்சள் தூள் வந்து சேர்த்துருக்கிறேன். இது ஆப்ஷனல் தான், நீங்கள் வேண்டானா கண்டிப்பாக இதை நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணிக்கலாம். இதெல்லாம் சேர்த்து நல்லா ஒருக்கா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. எல்லாம் ஒன்றோட ஒன்று சேர்கிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு வந்து ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் சேர்த்துட்டு இதையும் வந்து நல்லா ஒருக்கா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம இதில் வந்து சுடு தண்ணி தான் சேர்க்கணும். தண்ணி நல்லா கொதிக்க தான் இதில் வந்து சேர்க்கணும். 1 கப் அளவு வந்து தண்ணி ரொம்பவே கரெக்டாக இருக்கும். நான் வந்து 1 கப் அளவு அரிசி மாவு எடுத்தனால 1 கப் அளவு வந்து ரொம்பவே கரெக்டாக இருக்கும். நீங்கள் 1/2 கப் எடுக்கிறதா இருந்தால் 1/2 கப் அளவு வந்து சுடு தண்ணி வந்து சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக சேர்த்து இந்த மாதிரி ஸ்பூன் வச்சு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப சூடாக இருக்கும் தண்ணி, அதனால் இந்த மாதிரி ஃபஸ்ட்டு ஸ்பூன் வச்சு நல்லா ஒருக்கா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. எல்லா தண்ணியும் ஆட் பண்ணதுக்கு அப்புறமா ஸ்பூன் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா ஓரளவு நம்ம வந்து கையால் பிசைகிற சூடு வந்ததும் நம்ம வந்து கையை வச்சு நல்லா பிசைஞ்சு ஒரு ஸ்மூத்தான ஒரு பால் மாதிரி நம்ம இதை வந்து உருட்டி எடுத்துக்கலாம். நம்ம சேனல்லே நிறைய ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் ஸ்வீட் ரெசிபி இருக்குது, வெரைட்டியான ரெசிபிஸ் இருக்குது. அதோட லிங்க் வந்து எண்ட் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்குறேன். உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா செக் பண்ணி பாருங்கள். சேனலையும் விசிட் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போது இந்த மாதிரி நல்லா ஸ்மூத்தாக உருட்டி எடுத்ததுக்கப்புறமா கையில் கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க. இதுலேருந்து கொஞ்சமாக மாவு எடுத்து இந்த மாதிரி உருட்டிட்டு நம்ம வந்து எப்படி கொழுக்கட்டைக்கு வந்து உருட்டி எடுப்போமோ அந்த மாதிரி ஒரு பவுல் ஷேப்புக்கு இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி எடுத்ததுக்கப்புறமா நம்ம ஏற்கனவே ரவை வந்து பால் மாதிரி உருட்டி வச்சுருந்தோம்லாம், அதுலேருந்து ஒரு பீஸ் ஒரு உருண்டை மட்டும் எடுத்து இதில் வச்சுக்கலாம். வச்சுட்டு இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணி நம்ம இதை வந்து ஒரு பால் மாதிரி உருட்டி எடுத்துக்கலாம். நம்ம கொழுக்கட்டை செய்வோம்லாம் அதே மாதிரி தான். இந்த மாதிரி ஸ்மூத்தாக கிராக் எதுவும் இல்லாமல் இந்த மாதிரி உருட்டி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு பார்த்தா தெரியும் எந்த அளவு சூப்பராக வந்திருக்குன்னு. பார்த்திங்கன்னா இந்த மாதிரி எல்லாத்தையும் நம்ம வந்து ரெடி பண்ணி எடுத்துக்கலாம்.
இந்த மாதிரி எல்லாம் ரெடி பண்ணதுக்கு அப்புறமா நான் வந்து ஒரு இட்லி பாத்திரத்தை வந்து ஸ்டவ்வில் வச்சுருக்கிறேன். அதுக்கு மேலே இட்லி பிளேட் வச்சுருக்கிறேன். மேலே பார்த்தீங்கன்னா நான் வந்து தேக்கு இலை வந்து எடுத்து வச்சுருக்கிறேன். நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். நீங்கள் வந்து தேக்கு இலைக்கு பதிலாக வாழை இலை வந்து வேணாலும் வச்சுக்கலாம். இல்லை உங்கள்கிட்ட இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து இட்லி பிளேட்லேயே ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கு மேலே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற பால்ஸ் வந்து வச்சிடலாம். இது மாதிரி நம்ம எல்லாத்தையுமே வந்து எடுத்து வச்சுக்கலாம். நமக்கு தண்ணியெல்லாம் நல்லா கொதிக்க ஆரம்பித்ததும் நம்ம வந்து மூடி வச்சு ஓரளவு மீடியம் ஃப்ளேமில் வந்து ஒரு 10 மினிட்ஸ் வச்சு எடுத்துக்கிட்டாலே போதும். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நமக்கு எல்லாமே நல்லா சூப்பராக வந்து குக் ஆகிடுச்சு. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இப்போ இதை வந்து வெளியே எடுத்து வச்சு ஆற வச்சிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஓரளவு நல்லா ஆறி வந்துடுச்சு. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் எந்தளவு சாஃப்டாக வந்திருக்குன்னு. நான் இப்போ இதை வந்து கட் பண்ணி காமிக்கிறேன். உள்ளவும் ரொம்பவே பர்ஃபெக்டாக ரொம்பவே சூப்பராக வந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ரவை வச்சு இதுவரை இந்த மாதிரி ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி செய்யலைன்னா கண்டிப்பாக ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் வந்து வேறு லெவலில் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். பசங்க வந்து ஸ்நாக்ஸ் கேட்டால் இந்த மாதிரி ஹெல்த்தியாக செஞ்சு கொடுங்க. எப்போவுமே எண்ணெய் நெய்யில் பொரிச்ச பலகாரங்களை செஞ்சு கொடுக்குறத விட இந்த மாதிரியும் அடிக்கடி செஞ்சு கொடுங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.